Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. What's on my lunch plate full video தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம நிறையா குக் பண்ணி பார்த்துப்போம். இன்றைக்கி நான் வந்து பாஸ்தா அண்ட் நூடுல்ஸ் அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டை அந்த இன்னர் பாட் வச்சுட்டு உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் பாஸ்தா ஒரு நூடுல்ஸ் எடுத்துருக்கீங்களோ அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சாட்டே மோட் ஆன் பண்ணிக்கோங்க. சாட்டே மோட் ஆன் பண்ணிங்கன்னா 30 minutes டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நூடுல்ஸோ பாஸ்தாவோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காஸ்கோவில் வாங்குகிற ஆர்கானிக் ரைஸ் மில்லட் பாஸ்தா. இது வந்து gluten ஃப்ரீ, இன்னுமே ஹெல்த்தியரான ஆப்ஷன்றதுனால நான் இது போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட இஷ்டப்படி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ 30 minutes இது வந்து வேகும். இந்த ரைஸ் நூடுல்ஸ்க்கு 30 minutes போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு 30 minutes வச்சு உங்களோட அதர் பாஸ்தாஸ் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். தண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி சமையலுக்கு வேண்டிய காய்கறி, கீரை எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட மில்லட் நூடுல்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் என்னெல்லாம் வேக வைக்கலாம் அப்படின்றதே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே கண்டிப்பாக எனக்கு ஃப்ரெஷ் குக்கும்பர்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் தான் வாங்குவேன். ஆனால் 1 week எப்படி கொண்டுட்டு வரலாம், அது கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஒவ்வொரு குக்கும்பரும் எடுத்து நல்லா வைப் பண்ணிக்கோங்க. அதில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அப்புறம் இண்டிவிஜுவலாக அதை வந்து ஒரு டிஷ்யூ ஒரு நாப்கின் வச்சு நீங்கள் ரேப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸோ இல்லைனா ஜிப்லாக்லேயோ நீங்கள் வச்சு தேவையானது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1 week இந்த குக்கும்பர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் என்னெல்லாம் வேக வைக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி உள்ளது பார்ப்போம். நான் வந்து ஓவர் நைட் காஞ்ச பச்சை பட்டாணி இருக்குல்லையே, அதை நான் ஊற வச்சுருந்தேன். அதை நான் ஃபஸ்ட்டு லேயரில் போடுறேன். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் இன்ஸ்டன்ட் பாட்டில் ஃபர்ஸ்ட் லேயர் உங்களுக்கு நல்லா குக் ஆகிற லேயர் அது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது பருப்பு இந்த மாதிரி சுண்டல் வகைகள் வைக்கிறீங்க அப்படின்னா அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ரைஸை போட்டுட்டு மேலே பருப்பை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் நல்லா குழஞ்சிருக்கும், பருப்பு வந்து கொஞ்சம் இன்னும் வெந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எது ரொம்ப டைம் எடுக்குமோ அதுதான் ஃபஸ்ட்டு லேயராக நீங்கள் போடணும். இப்போ நான் அது முழுகிற அளவுக்கு தண்ணி அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ட்ரிவெட் வச்சுட்டு மேலே ரைஸ் அண்ட் கின்வா, நான் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நெய் அப்புறம் தேவையான அளவு தண்ணி, அடுத்து வினிகர் போட்டு நம்ம இப்போ இதை 20 minutesக்கு வேக வைக்கலாம். ஸோ எந்த பருப்பு வகைகள் வச்சாலுமே பருப்பு சுண்டல் வகைகள் வச்சாலுமே நான் வந்து 20 minutes டிஃபால்ட்டாக வைப்பேன். அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வெந்து வரும். ஸோ இன்றைக்கி காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய், சௌச்சௌ, வெள்ளரிக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, கீரை இருக்குது, மெத்தி, வெந்தயக்கீரை, அப்புறம் புதினா கட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2-3 இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு கொஞ்சம் துவையல் பண்ணி வச்சிட்டோன்னா அது நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், அப்புறம் ஏதாவது டிஃபன் உப்புமா அதுக்கு கூடமே தொட்டுக்க வச்சுக்கலாம். ஸோ செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குக்கும்பர்ஸை கட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதில் 2-3 பீஸ் எடுத்துருவேன் நான். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை நான் பண்ணி வச்சிடுறேன். ஸோ என்னோடய ரீசெண்டாக இந்த இன்ஸ்டன்ட் பாட் வீடியோஸ் வந்து நல்ல ஒரு ரீச் இருக்குது இந்தியாலையும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டரோட தட்டுப்பாடுனால நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் பாட் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்கவும் செஞ்சாங்க எங்கே வாங்குறது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா Amazon.in இருக்குது இல்லையா, அதுலேயே நீங்கள் வாங்கலாம். அதுலேயே உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸஸில் இருக்குது. நான் இன்ஸ்டன்ட் பாட் தனியாக அங்கே ஆன்லைன் வெப்சைட் இருக்கான்னு பார்த்தேன். அது அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாடல்ஸுமே அங்கே இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியுது பார்த்த வரைக்குமே. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட் வாங்கணும், என் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அமேசானில் போய் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸுமே நம்ம இதுக்குன்னே ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு உங்களுக்கு 3 மீலுமே இன்ஸ்டன்ட் பாட்லேயே பண்ணுறதுக்கு தாராளமாக நிறையாவே ரெசிபீஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து கேஸ் ஸ்டவ் இல்லைனாலுமே நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணலாம். நீங்கள் வந்து ரெசிபீஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அதனால நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் பாட் நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் பாட் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேடுற ரெசிபீஸ் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பீல் பண்ணுற வேலை ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன். இந்த பீல் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த குக்கும்பர்ஸ் வந்து கொஞ்சம் டிசைனாக கட் பண்ணுறது எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு
அதுக்கு மேலே கோடு போட்டு கட் பண்ணிங்கன்னா அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் அண்ட் சைஸில் நீங்கள் கட்டர்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபோக்கு இருந்தாலே போதும். சூப்பரான ஒரு டிசைன் இப்போ வரும் பாருங்கள். உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக் பாக்ஸில் இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க அழகாக பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். சிம்பிளான ஒரு வேலையாக இருக்கும். எதுவும் பெருசாக வேஸ்டேஜ்னு ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா சௌச்சவ் பொரியல். அதுக்கு வந்து நம்ம பொரியல் பொடி தான் போட்டு போகிறோம், தேங்காய் இல்லாமல். அடுத்து வந்து சொரக்காய் இருக்கு இல்லையா, சொரக்காய் வச்சு மோர் கூட்டு. அது கொஞ்சம் அப்படியே மோர் குழம்பு மாதிரியும் இருக்கும், தயிர் பச்சடி மாதிரியும் இருக்கும். அடுத்து வந்து பட்டாணி வேக வச்சுருக்கோம் இல்லையா இன்ஸ்டன்ட் பாட்டில். ஸோ பட்டாணி அண்டு வெந்தயக்கீரை ரெண்டும் போட்டு ஒரு குழம்பு. அடுத்து புதினா இருக்குது, ஸோ அதை வச்சு புதினா துவையல். அடுத்து நைட்டுக்கு வந்து நம்மளோட இந்த மில்லட் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நூடுல்ஸ் என்னோடய யூஸ்வலாக நம்மளுக்கு இந்த சைனீஸ் அந்த மாதிரி இண்டோ சைனீஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து இன்றைக்கி என்னோடய மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிக்க போகிறேன். இந்த ரைஸ், இந்த மில்லட் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்ரலி ஒரு இடியாப்பம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு மில்லட் இடியாப்பம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை இன்ஃபேக்ட் நம்மளோட இடியாப்பத்தில் நீங்கள் என்னெல்லாம் தாளித்து பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். லெமன் இடியாப்பம் மாதிரி லெமன் அந்த மில்லட் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் தக்காளி இடியாப்பம் மாதிரி தக்காளி மில்லட் நூடுல்ஸ், அப்புறம் அதிலே உப்புமாவும் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட இஷ்டம் தான், இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம சைனீஸ் இண்டோ சைனீஸ்னால் நம்ம சாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம பண்ணிக்கிட்டு மிச்சத்தில் வந்து இதில் நம்ம இந்தியன் ஃபுல் ஃபார்ம் இந்தியன்தே நீங்கள் இந்த மில்லட் நூடுல்ஸில் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஸோ நான் வந்து இந்த க்ராசரி இந்த வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இல்லை நான் வாங்குகிற அந்த பேக்கில் இந்த காய் சௌச்சவ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஏன்னா சௌச்சவ் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு வர காய், அது கெட்டு போகாது. ஸோ நான் அந்த வீக்குக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பர்ச்சேஸ் முடிகிற அந்த லாஸ்ட் டே இருக்கு இல்லையா, அந்த க்ராசரிஸ் முடிகிற அந்த லாஸ்ட் டே அதில் இல்லை லாஸ்ட்டு ஃபியூ டேஸில் யூஸ் பண்ணுற காய் வந்து இந்த சௌச்சவாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இது 2 வீக்ஸ்க்கு மேலே கூட சம்டைம்ஸ் வரும். ஸோ அதனால் நல்ல காயும் கூட, தண்ணி காயின்றதுனால உங்களுக்கு இந்த சம்மருக்கும் சரி இல்லை ஜென்ரலாகவே வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல காய் தான் இது. நீங்கள் மல்டிபிள் வேஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலாகவும் செய்யலாம், கூட்டு, அதுக்கப்புறம் குழம்புலையுமே போடலாம். அதனால் நான் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வர காய், இல்லை எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு காய் இந்த சௌச்சவ். ஈவன் நான் தயிர் பச்சடியுமே பண்ணுவேன். ஸோ எப்படியுமே எனக்கு அது காலி ஆகிடும். அடுத்து நம்ம தாளிப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆயில், கடுகு, உளுந்து, வெங்காயம் அதெல்லாம் போட்டு இன்றைக்கி மொத்த சமையலுக்கும் தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ தாளிப்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கான காரணம் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமையலுக்கும் தாளிப்பு சவுத் இந்தியன் சமையலுக்கு தேவை தான் இருக்கும். அது ஒரு டைம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பாத்திரத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக தாளிப்பு தனியாக பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் அகைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு ரின்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறையா சமைச்சு நிறைய பாத்திரங்கள் உங்கள் சிங்கில் இருக்காது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே யூஎஸில் இருந்தீங்க அந்த மாதிரி காயில் ஸ்டவ்னால் ஒரு ஷாலோ பாத்திரத்தை வச்சு தாளிப்பு போட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறீங்கன்னா அதில் 3/4 டீஸ்பூன் வந்து அந்த மாதிரி பேனில் வச்சு பண்ணோன்னா வெளியே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்குன்னு ஒரு மூடியும் வச்சுருக்கேன். ஸோ அதனால் மொத்தமாக வச்சு பண்ணிட்டேன்னா தாளிப்புலாம் வெளியே வராது, க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அகெயின் நான் சொன்ன மாதிரி பாத்திரமும் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சௌச்சவை போட்டு வேக வச்சுருக்கேன். பச்சை மிளகா, அப்புறம் சௌச்சவ் போட்டு. அடுத்து இது வந்து நம்ம சொரக்காய்
சுரக்காயில் வந்து நம்ம மோர் கூட்டு பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு தக்காளி, அதுக்கப்புறம் சுரக்காய், உப்பு போட்டிருக்கேன். அடுத்து பச்சை மிளகா, கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டோன்னா, அதாவது தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினோன்னா இது வந்து மோர் குழம்பு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக காய் மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இது மோர் கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா சவ் போட்டிருந்தோலே அதுவும் வெந்துடுச்சு. ரொம்ப குயிக்காக வெந்துடும். வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் இந்த காய் செஞ்சிடலாம். உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட பொரியல் பொடி. ஸோ பொரியல் பொடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட குக்கிங் வந்து அப்படியே செம்ம ஸ்பீடாக முடித்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி சமையலில் வந்து கருவேப்பிலை இருக்காது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. அது எல்லா சமையலுக்கும் ஆகாது, பத்தாது. ஸோ அதனால் கருவேப்பிலை பொடியாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்குவோம். ஏன்னா கருவேப்பிலைன்றது எப்போவுமே இந்தியன் ஷாப்பில் மட்டும்தான் எங்கள் ஸ்டேட்டில் கிடைக்கும். ஸோ அதனால் இந்தியன் ஷாப்புக்கு அந்த வீக் போகலைன்னா அந்த வீக் எங்ககிட்ட கருவேப்பிலை இருக்காது. அந்த டைமில் நாங்கள் கருவேப்பிலை பொடியாக சேர்த்துப்போம். ஸோ இந்தியாவிலேருந்து கருவேப்பிலை பொடி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சில பேர் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது இந்த பர்பஸ்க்காக தான். கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷு அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இல்லை அப்படின்னாலுமே அட்லீஸ்ட்டு நம்மளுக்கு கருவேப்பிலையோட கொஞ்சம் அந்த நியூட்ரியன்ஸு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொரியல் பொடி போட்டுட்டு நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா தேங்காய் துருவலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து தேங்காய் போட்டுக்கல, வெறும் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். உளுந்து, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புதினா துவையலுக்கு. ஸோ புதினா துவையல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இல்லை குழம்பு சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு வந்து இட்லி, தோசைக்கு, உப்புமா, இந்த மாதிரி எதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஊறுகாய் நல்லா சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்க, எனக்கு ஊறுகாய் கன்சம்ஷன் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது ஒரு துவையலை ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஊறுகாய்க்கு பதிலாக இதை சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா வெயில் டைமில் நம்ம நிறையாவும் ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் போடுற ஊறுகாய் வேறு, பட் கடையில் வாங்கி சாப்பிட்றது எல்லாமே ஜாஸ்தி, உப்பு ஜாஸ்தி, காரம் ஜாஸ்தி, ஆயில் ஜாஸ்தி. அது வந்து எப்போயாச்சும் எடுத்துக்கலாம். ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம புதினா நல்லா இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தாளிப்போட போட்டு புளியும் நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு, பச்சை மிளகா, புதினா, புளி, இவ்வளோதான் நம்மளுக்கு வதக்க வேண்டியது. ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போடலை, என்கிட்ட பீசஸாக இருக்குது. ஸோ அதை வந்து மிக்சியில் ஒரு வாட்டி ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கினதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோன்னா நம்மளோட புதினா துவையல் ரெடி ஆகிடும். ஸோ இந்த தேங்காவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே யூஎஸில் மோஸ்ட்லி கிரேட்டட் கோகோனட் கிடைக்கும். அதை விட வந்து ஹோல் கோகோனட் இருக்கும், அந்த ஃப்ரெஷ் கோகோனட்டு. அதை வாங்கி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரோசன் கோகோனட்டோட இந்த மாதிரி துவையலுக்கு இல்லை இந்த குழம்புக்கெலாம் அரைச்சி ஊற்றுறது ஃப்ரெஷ் கோகோனட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் அண்டு உப்பு போட்டு ஒரு சுற்றிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா துவையல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளுக்கு அரைக்கக்கூடாது. துவையல் கொஞ்சம் பரபரப்பான்னு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு அரைச்சோன்னா அந்த டெக்ஸ்சரை நீங்கள் கொண்டுட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம குழம்பு, அந்த வெந்தயக்கீரை அண்டு பட்டாணி வச்சு குழம்பு பண்ண போகிறோம். ஸோ இது 2 காம்பினேஷன் உங்களுக்கு வியர்டாக கூட இருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா நம்ம கீரை போட்டு ஒரு பருப்பு வச்சு கூட்டு வச்சோன்னா எப்படி இருக்கும், அதை விட கொஞ்சம் டேஸ்டியாகவே இருந்துச்சு. அன்யூஷுவல் காம்பினேஷன், பட் வந்து நல்ல காம்பினேஷன் தான், தப்பு கிடையாது, டேஸ்டியாகவே இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ தாளிப்பு நம்ம தனியாக பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம காயோடு வதக்கும் போது நல்லாயிருக்கும். பூண்டும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம சுரக்காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ
சொரக்காய் அகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி காய், சௌச்சௌ அளவுக்கு ரொம்ப நாளைக்கு வராது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புக்கு வெயிட் லாஸ் பண்ணோம், அதே மாதிரி ஹெல்த்தியாக காய் சாப்பிட்ணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொரக்காய் ரெகுலராகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். சொரக்காயிலையும் நீங்கள் கூட்டு, பொரியல், சட்னி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. தோசை மாவில் கூட அரைச்சி அடைக்கிலாம் சேர்த்து அரைப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஏதோ இது பாயசம் கூட பண்ணுவாங்க, ஸ்வீட் கூட பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த காயும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்து வந்து நம்ம தாளிப்பு போட்டிருக்கோம், கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் போட்டுட்டு நான் இப்போது கலக்கலை, கொஞ்சம் ஆறிட்ட பிறகு தான் நான் கலக்க போகிறேன். ஏன்னா நம்ம இப்போவே கலந்துட்டோம் அப்படின்னா தயிர் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த குழம்புக்கு வெங்காயம் போட்டிருந்தோம், அது நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இது சாஃப்ட் ஆகிட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். ஸோ வாரத்தில் மினிமம் ஒரு நாளாச்சு நம்ம கீரை சேர்த்துக்கிறது நல்லது. அது நம்ம இந்தியாவிலேயே ஃபாலோ பண்ணுற விஷயந்தான். ஸோ யூஎஸில் வந்து உங்களுக்கு இந்த பேபி ஸ்பினாச் நல்ல எல்லா டைமுமே கிடைக்கும், த்ரூ அவுட் த இயர் கிடைக்கும். மிச்ச கீரைகளில் சிலது வந்து உங்களுக்கு சீசனல். ஸோ அதனால் உங்கள் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இல்லை இந்தியன் ஷாப் இல்லை வந்து இங்கே அமெரிக்கன் ஷாப்ஸ்லேயே வந்து இந்த சாட், அப்புறம் கொல்லாட், அப்புறம் நிறையா கீரைகள் இருக்குது. நான் இதெல்லாம் யூஸ் பண்ணாதான், வாட்டர் க்ரஸ், இந்த மாதிரி கீரைகள்லாம் இருக்குது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ கீரையும் அதையும் போட்டு இது வதங்கட்டும். அடுத்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வச்சதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கீழே இருக்க லேயர் பட்டாணி, அடுத்து மேலே இருக்க லேயர் கின்வா அண்ட் ரைஸ். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக தான் வேணும், அதனால நான் வந்து ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் முழுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன அதே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிங்கனாலும் பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த பட்டாணியை நல்லா முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு இந்த கீரையோடு சேர்த்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் செய்கிற இந்த ஃபுட்டு காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட என்ன அவைலபிலிட்டி, அப்புறம் என்னோடய கிச்சனில் நான் எதை ஃபஸ்ட்டு காலி பண்ணணும், அதே மாதிரி ரெண்டும் கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியாவோட தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கிறது மட்டும்தான் நான் ஷேரும் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணது எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நான் காமிக்கிற டிஷ்ஷு இந்த காம்பினேஷனில் சாப்பிட்லாமான்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். அடுத்து நம்மளோட ரைஸு, நான் ரைஸ் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், கின்வாவும் ரைஸும் நம்ம போடும்போது கின்வா எல்லாம் மேலே இருக்கும், ரைஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஸோ அதனால் அது சூடோடு இருக்கும் போதே ஒரு கிண்டி வச்சிட்டிங்க, அதாவது கிளறி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா பைட்லேயும் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அடுத்து நம்மளோட கீரை அண்ட் பட்டாணிக்கு வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், நம்மளோட பொரியல் பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி விடலாம். ஸோ நம்ம தக்காளி போட்டிருக்கோம், அதனால் புளிப்பு இருக்க தான் செய்யும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட புளிப்பு வேணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு தேவையில்லை, இந்த புளிப்பே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பட்டாணி அண்ட் கீரை கூட்டு ஒரு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு ஈவன் தோசைக்குமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா பட்டாணின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் ஃப்ளேவர் தான் கொடுக்கும். ஸோ அதனால் மல்டிபிள் வேஸில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பு, கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட குழம்பு ஒரு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நைட்டு டின்னருக்குமே நான் மில்லட் நூடுல்ஸ் வேக வச்சுருந்தேன் இல்லையா, இதுக்கு ஒரு குயிக்கான ஒரு டாஸ் பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு
நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் நல்லா பரப்பரன்னு கூட அரைச்சாலும் ஓகே தான். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூஸ்வலாக சாப்பிட்ற நூடுல்ஸை விட. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை போட்டு வதக்கிப்போம். காய்கறி வந்து நான் இன்றைக்கி வெறும் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கேபேஜ், அதுக்கப்புறம் வேறு எந்த காய்னாலுமே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம், கேரட் அந்த மாதிரி. நான் இன்றைக்கி அந்த ஆரஞ்சு கலர் பெல் பெப்பர்ஸ் ஒரு கேப்சிகம் அதுதான் சேர்த்துக்கிறேன். அதுதான் என்கிட்ட இருக்குது, அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ்னாலே உங்களுக்கு நம்ம போட்டிருக்க வெஜ்ஜீஸோட க்ரன்ச்சினஸ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகணும். ஸோ அதனால் ஒரு 70% இது வதங்கினா போதும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இதில் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் மட்டும் பச்சை வாசனை போகணும். ஸோ இதில் வந்து இந்த நூடுல்ஸில் நம்ம வேறு நிறைய சாஸ் அண்ட் மசாலா அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பட் வந்து ஃப்ளேவர் வந்து அப்படியே ஃப்ளேவர் பாம் ஆர் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ் நம்ம ஃப்ரெஷ் மின்ட் சேர்க்குறோம் இல்லையா, அதனால். ஸோ இது வதங்கிட்ட பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ் அது சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நூடுல்ஸும் சேர்த்துக்கலாம், இல்லை மில்லட் நூடுல்ஸ், இல்லைன்னா பாஸ்தா, இல்லைனா சேமியா, இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இடியாப்பம், அதுக்கு கூடவே இந்த ரெசிபி உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ நூடுல்ஸ் எப்போவுமே நீங்கள் வேக வைக்கும் போது உடனே சூடோடு எடுத்து நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற டெக்ஸ்சர் வர்றது ரொம்ப கஷ்டம். நூடுல்ஸ் எப்போவுமே நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வேக வச்சு அதை ஆற வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சரில். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு, நூடுல்ஸ்க்கும் சரி ஃப்ரைட் ரைஸ்க்கும் சரி. ஸோ அஹெடாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த டெக்ஸ்சரை கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு ஃப்ளேவரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எதுவும் சேர்க்கல. நம்ம காஸ்கோவில் வந்து உமாமி ஃப்ளேவர் அப்படி ஒரு இது இருக்கும், சீசனிங் இருக்கும். நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக அறுசுவைகள் சொல்லுவாங்க இல்லையா, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, அந்த மாதிரி அதில் 6 சுவைகள் இருக்குது. இதை வந்து உமாமின்றது 7வது சுவை அப்படின்றாங்க. அது எந்த லெவலுக்குன்னு தெரில, நான் படித்த வரைக்கும் 7வது சுவை உமாமி அப்படின்றது. இதில் எல்லா ஃப்ளேவருமே இருக்கும் இதில். ஸோ இது வந்து ஒரு வெர்சடைலான ஒரு சீசனிங் தான். நான் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த நூடுல்ஸ்க்கு இன்றைக்கி நம்ம ஃப்ளேவரிங் வந்து ஜஸ்ட்டு இந்த உமாமி சீசனிங் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துருப்பேன். ஸோ நம்ம நூடுல்ஸ் வேக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிஷ்ஷை நம்ம செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ரொம்ப குயிக்கான ஒரு டின்னர் ஆப்ஷனாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியராகவும் இருக்கும். இப்போ நம்மளோட லன்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் அண்டு கின்வா, சவ் சவ் பொரியல், அப்புறம் சுரக்காய் மோர் கூட்டு, புதினா துவையல், நம்மளோட வெந்தயக்கீரை அண்ட் பட்டாணி குழம்பு. பட்டாணி வந்து ஈவினிங் சுண்டல், அதுக்கு இந்த பவுலில் ஈவினிங் அகெயின் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு. டின்னருக்கு நம்மளோட மில்லட் நூடுல்ஸும் ரெடியாக இருக்குது. என்கிட்ட மிச்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குது, அதை நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். என் பையனோட லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.